திடீர்னு இந்த தொகுதியில குதிச்சு வீடியோ போட்டு இந்த பம்மாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்க பயன்படுத்தவே மாட்டோம். முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்கெல்லாம், முத்தமிழ் அறிஞர்களின் தொண்டர், தளபதியின் தொண்டர்கள். அதனால பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்களெல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க. நிராகரிக்கல, எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள். ஒன்று, உங்களை மாதிரி குறுக்கு வழிலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிறதெல்லாம் நேர்வழி தான். ஆனாலும் இன்னைக்கு மழை வருது, எவ்வளோ வெளியே வந்து நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்க, நாங்களும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது. என்னோட 25 வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன், ஆளுநராக இருந்திருக்கிறேன். என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை. அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த 3 லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. சேவை செய்யணும்னு தான் நாங்கள்லாம் வரோம், இல்லைனா கவர்னராகவே இருந்திருப்பேன். ஒன்று, அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக்கொள்கிறேன். ரெண்டாவது, நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சிருக்க. சொல்றேன், பரட்டனாலும் இது ஒரிஜினல்ப்பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டேன். அது இணையதளவாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போறது. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச, என் மூஞ்ச விகாரமா. நான் ஒன்றும் அழகி கிளைக்கெல்லாம் சொல்லிக்கலையே, நாங்கள் மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனால் உங்கள் இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான். இப்போ அகில இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெறலையா? இப்போ 40 MP வச்சுருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களாக தான் வழி நடத்தியிருப்போம், நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க, அவ்வளோதானே. நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன், காதருந்த ஊசி மாதிரி தான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். போய் கலாட்டா பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க, இங்கே உள்ள MP கடிதம் எழுதுவாங்க. அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு. ஏனென்றால் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். ஆனாலும் எங்கள் பணி தொடரும். இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும். நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்தில் கூட இவங்களாம் நிற்க முடியாது. தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. பார்க்கலாம், சவால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.